உங்கள் பெற்றோர்கள் உங்களுடன் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். அதில் ஆச்சரியப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ். தங்கள் சொந்த உற்பத்தியை அவர்கள் பக்குவமாக பார்த்துக் கொள்வார்கள். உங்கள் சகோதரன் சகோதரி சகோதரர்கள் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். அதிலும் ஒரு வியப்பும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒரே இரத்தத்தை பாய்கிறீர்கள். நாடி நாளம் எல்லாத்திலும் பாய்வது ஒரே இரத்தம். பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் என்று சொல்வார்கள். அவர்கள் அன்பாகத்தான் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுடன் அன்பாக இருக்கிறார்கள். அதிலும் பெரிய வியப்பில்லை. அவர்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது நீங்கள் தான். ஆனால் எங்கேயோ இன்று வந்து எத்தனையோ பெண்களின் ஒன்றாகிய உங்களை தெரிவு செய்து உங்களுடைய குடித்தனம் நடத்துகிற அந்த ஆண் காட்டக்கூடிய அக்கறைக்கும் அன்புக்கும் பெருமதி சற்று அதிகம். அந்த ஆணுக்கு உங்களுக்கும் எந்த விதமான ரத்த தொடர்பும் இல்லை, எந்த விதமான அடிப்படை கமிட்மெண்ட்ஸும் இல்லை, அவனுக்கு முற்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. உங்கள் வாழ்வில் வந்த பிறகு உங்களை பார்த்துக் கொள்வதற்காக தனது நட்பு வட்டத்தை தனது வாழ்க்கை முறையை எல்லாம் அந்த ஆண் மாற்றக்கூடும். ஸோ அதை அவ்வளவு ஈஸியாக டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அன்பும் அந்த கவனிப்பும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் உங்களை தெரிவு செய்திருக்கிறான் என்பதை போல அவனும் உங்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான், விரும்பி தெரிவு செய்யப்பட்டவன் தான் என்பதை அவன் உணரும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களூடாக அவனது பெருமதியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அவன் உணர வேண்டும். ஸோ அந்த ஆண் தன்னுடைய பெருமதியை இந்த பெண் அறிந்திருக்கிறாள் என்பதை தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருக்கும் வகையில் பெண்ணுடைய செயற்பாடு இருக்கத்தான் வேண்டும். பெண்ணுடைய டோன், ஒரு விஷயத்தை சொல்லுகிற வாய்ஸ் டோன், முகபாவம், நடந்து கொள்கிற முறை, கவனிப்பு, அன்பு என்று பல விடயங்கள் பின்னி படைந்து ஆயுசு முழுவதற்கும் அந்த ஆண் he is something special என்று உணரும் வகையில் இந்த பெண்ணாலும் அவ்வாறு நடத்தப்படுகிற பெண் மீது அந்த ஆண் you are my soulmate என்று உணர்கிற வகையில் அக்கறையையும் காட்டுவதற்கு மிக அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பல குடும்பங்கள் ஒரு சின்ன தேநீரால் பிரிந்த வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. அங்கே தேநீர் என்பது சப்ஜெக்ட் அல்ல, அந்த தேநீர் ஊடாக சொல்லப்படுகிற மொழி என்ன என்பதுதான் விடயம். வாழ்க வளமுடன்.